மறைந்த இயக்குநர் கே பாக்யராஜின் குடும்பம் கலை குடும்பமாக திகழ்கிறது. பாக்யராஜின் முதல் மனைவி பிரவீனா, பில்லா, பாமா ருக்மணி போன்ற தமிழ் படங்களில் நடித்தார். தெலுங்கு, மலையாள படங்களிலும் நடித்து தென்னிந்திய அளவில் கவனம் ஈர்த்தவர். பிரவீனாவின் மறைவுக்கு பின் பாக்யராஜ் அப்போது முன்னணி நடிகையாக திகழ்ந்த பூர்ணிமாவை திருமணம் செய்து கொண்டார். பூர்ணிமா 1980களில் கிளிஞ்சல்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், பயணங்கள் முடிவதில்லை உள்பட பல வெற்றி படங்களில் நாயகியாக நடித்தவர். மலையாள திரையுலகிலும் முன்னணி நாயகியாக வலம் வந்தவர். சில ஹிந்தி படங்களிலும் நடித்திருக்கிறார். தற்போது தமிழிலும் மலையாளத்திலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் பூர்ணிமா பாக்யராஜ். இவர்களது மகன் சாந்தனு பாக்யராஜ் வேட்டிய மடிச்சுக்கட்டு படத்தில் பாக்யராஜின் மகனாக குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். சக்கரக்கட்டி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி சித்து +2, முப்பரிமாணம், ப்ளூ ஸ்டார் படங்களின் மூலம் கவனம் ஈர்த்துள்ளார். தொடர்ந்து நடித்தும் வருகிறார். சாந்தனுவின் மனைவி கீர்த்தி என்கிற கீகி விஜய் தொலைக்காட்சிக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக கவனம் ஈர்த்தார். மகள் சரண்யா பாக்யராஜும் பாரிஜாதம் என்ற ஒரே ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்துள்ளார். இவ்வாறு பாக்யராஜ் மட்டுமின்றி அவரது குடும்பத்தினர் அனைவரும் திரையுலகில் தங்களது பங்களிப்பை வழங்கியவர்கள்.